ஒரு கடலோர கிராமத்துல ராமு சோமுன்னு ரெண்டு மீனவ நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தினமும் கடல்ல மீன் பிடிக்க போய் எவ்வளவு மீன் கிடைக்குதோ அதை கரைக்கு கொண்டு வந்து வித்து வர்ற பணத்தை ரெண்டு பேரும் சமமா பிரிச்சு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் வேண்டியதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் வழக்கம் போல மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க. ஆனா சாயங்காலம் ரொம்ப நேரமாயும் கொஞ்சம் மீன் தான் இவங்களுக்கு கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு வந்து வித்து வந்த பணம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. யாராவது ஒருத்தரோட குடும்பத்துக்கு தான் உணவு பொருள் எல்லாம் வாங்க சரியா இருக்கும். அதை பார்த்த ராமு சோமுட்ட நீயே பணம் முழுசையும் எடுத்துக்கன்னு சொல்லவும், சோமு நீ வீட்டுல சாப்பிட என்ன பண்ணுவ, அதனால நீயே பணத்தை எடுத்துக்கன்னு சொல்றான். இல்ல நீயே எடுத்துக்கன்னு மாறி மாறி விட்டு கொடுக்காம தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அப்ப அங்க வந்த கடல் தேவதை இப்ப என்னதான் உங்க பிரச்சனைன்னு கேட்கவும், தேவதையே உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன ராமு, இன்னைக்கு வந்த கொஞ்சம் பணத்தை சோமு குடும்பத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னா அவன் என்னைய எடுத்துக்க சொல்றான். நீயே ஒரு நல்ல முடிவா சொல்லு தேவதைன்னு சொல்லவும், இவங்க ரெண்டு பேரோட ஒற்றுமையையும் நல்ல குணத்தையும் பார்த்த கடல் தேவதை ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு முடை தங்க காசுகளை கொடுத்து நல்ல வழியில நீங்களும் முன்னேறி உங்களை போல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. ஒற்றுமையான ரெண்டு நண்பர்களும் கிடைச்ச தங்க காசுகளை வச்சு மீன்பிடி தொழில மேலும் பல மடங்கா பெருக்கி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவங்களும் நல்லா உழைச்சு பெரிய பணக்காரங்களா ஆயிடுறாங்க.